ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் எது போட்டுக்க, இது போட்டுக்குவா, நல்லா இருக்கும்ல எனக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மிஸ்டர் மெஹரா நீ போடுற ட்ரெஸ் பாப்பாரா இல்ல உன் கண்ணீரை பாப்பாரா? என்ன கண்டிப்பா நீ அங்க அழாம இருக்க மாட்டே. அழுகதானே, அது ஆனந்த கண்ணீரா கூட இருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நானு அவரு அதான இன்விடேஷன் கார்டு கொண்டு வந்தாரு. நான் அங்க போவேன், நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த கல்யாணத்தை நினைச்சு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு காட்ட நினைச்சார்ல, அதனால நானும் அவருக்கு காட்டுறேன். நான் சொல்றது கேளுமா. வேண்டாம், இப்படி ஒருத்தர் எனக்கு தேவையே இல்ல. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு, என்னால முடியல. எந்த மனுஷனுக்கு தான் வாழ்க்கையில எது முக்கியம் தெரியலையோ அந்த மனுஷன் எனக்கு தேவையே இல்ல. அம்மா சாப்பாடு ரெடியா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்னாச்சு? உங்க அம்மா கோவத்துல இருக்கா. என்னோட பயம் என்ன தெரியுமா? உங்க அம்மா கிட்ட இருக்கிற கோவத்தை உங்க அப்பா கிட்ட காட்டினான்னு வை, அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும். நான் அம்மா கிட்ட பேசுறேன். வேணாம், சொன்னா கேளு. அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. அவ என்ன பண்றாளோ பண்ணட்டும், அவ இஷ்டத்துக்கு ரெடி ஆகட்டும். தயவு செஞ்சு விட்டுரு. நீ போய் ஏதாவது பேசின அப்புறம் ஓ மேலே அவ கோவத்தை காட்டுவா. என்கேஜ்மெண்ட் சாயந்தரம் தானே, அதுக்குள்ள எதுக்கு ரெடி? அது எனக்கும் தெரியும். அப்புறம் ஒரு வேலை பண்ணலாம், நாம எல்லா வேலையுமே சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம். ஒருவேளை நாம ரெடியாக லேட் ஆயிடுச்சுன்னு வையே, அப்புறம் இவ நம்ம மேல கோவத்தை காட்டுவா. அத்த எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? என்ன இதுக்கு கேக்குற? அத்த என்ன ஆச்சு? நான் போறேன். அத்த ராஜண்ணா, அத்தைக்கு இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு டென்ஷனா இருக்காங்க? கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல. டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இங்க வந்திருக்க நிறைய பேருக்கு அபியும் பிரக்யாவும் புருஷன் பொண்டாட்டின்ற விஷயம் ஏற்கனவே எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அபி இப்படி பண்றானேன்னு அதனால எல்லாருக்குமே வினோதமா இருக்கு. இங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அம்மா கிட்ட வந்து நீங்க இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணத்தை நடக்க விட்டீங்கன்னு கேட்டாங்க. அதுல இருந்து டென்ஷனா இருக்காங்க. எல்லாத்தையும் அவசரமா பண்ணதுனால எந்த கெஸ்ட் வேணான்னு சொல்லுவாங்கன்னு தெரியாம நான் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டேன். ஆலியா ஆலியா, அட என்னாச்சு உங்களுக்கு? பிரக்யா வரா. என்னமோ பூதத்தை பார்த்த மாதிரி இதுக்கா இப்படி பயப்படுறீங்க? பூதத்தை விட குறைஞ்சவளா என்ன? நாம என்ன ஆசைப்பட்டோமோ அதுதான் நடக்க போகுது. இனி பிரக்யாவை பாக்கும்போது அவ கண்ணுல நாம இனிமே கண்ணீரை மட்டும்தான் பாப்போம். அவ இடத்த மீற அடையும் போது அவளோட மனசு அப்படியே உடஞ்சு சுக்கு நூறு ஆயிடும். ரொம்ப வருத்தப்பட போறா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருப்பீங்க. ஃபங்க்ஷன் இல்லையா? என்னன்னா பிராச்சி, சஹானா, சரிதமா எல்லாரையும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது நல்லது இல்லையா? இவதான் என்னோட பொண்ணு பிராச்சி. இவ எனக்கும் மிஸ்டர் மெஹராவுக்கும் பிறந்த எந்த உறவு எக்ஸ் ஆயிடுச்சோ அதனால பேருக்கு முன்னாடி எக்ஸ்ங்கறதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தாமா, உறவுக்கு இல்ல. எந்த கோர்ட் வாசல்ல போய் நீ சொன்னாலும் உனக்கு பதில் இதுதான் கிடைக்கும். அதனால இவ பிராச்சி மெஹரா தான். அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்டாலும் ஆசைப்படலனாலும் எனக்கும் என் பொண்ணுக்கும் உறவு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பிரக்யா, இவங்க எல்லாரும் ரொம்ப புத்திசாலி ஆளுங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாத்தியா, இவங்க யாருக்குமே புரியல. ஆஹா, அப்படியே இருங்க. நான் உங்களுக்கு என்ன வேண்டாம் இல்லையா? இன்னைக்கு சந்தோஷமான நாள்ல சண்டெல்லாம் எதுக்கு? இன்னைக்கு வெறும் செலிப்ரேஷன் தான் நடக்கும். பிளீஸ் நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. நாங்கெல்லாம் வந்திருக்கோம், கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள போய் கவனிங்க. நாங்க எல்லாருமே இன்னைக்கு இங்கதான் இருப்போம். இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது கூட இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது இல்லையே. அபிக்கு பொண்டாட்டியா இருக்கும் போது சந்தோஷப்படல. ஆனா இப்ப அபி மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறான். இவ என்னடானா அதை செலிப்ரேட் பண்றதுக்கு கிளம்பி வந்திருக்கா. இந்த பைத்தியக்கார ஆலியா என்னடானா பிரக்யா அழுதுகிட்டே வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இவ என்னன்னா சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு கண்டிப்பா பிரக்யா ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க போறா. நீ ஃபங்க்ஷனை கெடுக்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்தா அண்ணா கட்டிக்க போற பொண்ணை போய் பாரு. டு பி மிஸ்ஸஸ் அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. அவங்கள சந்திச்சா இன்னும் சந்தோஷப்படுவ. அப்புறம் அண்ணனும் உன்னை பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கண்டிப்பா மீட் பண்ணுவேன். அவரை கண்டிப்பா நான் மீட் பண்ணணும். இத சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த தேவிக்கு இல்லாத நேரத்துல அந்த யசோதா என் பொண்ணை நல்லா வளர்த்திருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எல்லாரும் எதுக்கு பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நீங்களும் போலாம். நீங்களும் போங்க. சரி விடுங்க, நான் எதுவும் பேசல. நான் பேசினா தப்பாயிடும். அப்புறம் என் சித்தி அவங்களும் என்ன தப்பா நினைப்பாங்க. ஆஹா, நீ சொல்ல வந்ததை என்கிட்ட சொல்லு. இப்ப நடக்க போற கேவலமான விஷயத்தை பத்தி சொல்லலாம்னு இருந்தேன். சானா சாரி சொல்லு. ஓ மை லவ்,
நல்ல பொண்ணா இருக்க முயற்சி பண்ற ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு மருமக தான் இருக்கா, அவ ரியா. ஒரு நிமிஷம். நீங்க எப்பவும் பிராச்சிக்கு நல்ல அத்தையா இருக்க முடியாது. ஆனா பிராச்சியால உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்க முடியும். ஏன்னா அவளுக்கு பெரியவங்களை அவமானப்படுத்தி பழக்கம் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், பிராச்சி ஒன்னும் சஹானாவை தடுக்கல. உங்களோட உண்மையான சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு அவ காட்ட நினைச்சா. போங்கம்மா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. துஷ்டனை விட ரொம்ப மோசமான இவ. அதனால நம்ம இங்கிருந்து போயிடலாம். வாங்க. என்ன சொல்றாங்க? சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உருப்படியா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். கெஸ்ட் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும், எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எஸ் சார். டேக் a ரைட், ஃபர்ஸ்ட் ரூம். தேங்க்ஸ். வெல்கம் சார். ஓ, இட்ஸ் மை மிஸ்டேக். சாரி சார். நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீ எதுக்கு சாரி சொல்லணும்? நீயா தப்பு பண்ண? மொத்த மாஸ்டர் பிளான் உன் மேடமோடது தானே? சாரி சார், அது வந்து நான் பின்னாடி பாத்துக்கிட்டு வந்தேன். பாரு, நீ பின்னாடி பாரு, மேல பாரு, இல்ல கீழே பாத்துக்கிட்டு நட. என்ன வித்தியாசம் வந்துற போது? உங்களோட திட்டமே அதானே, நான் ரூமை விட்டு வெளியில வரணும், வந்த உடனே ஜூஸ கொட்டணும், அப்படிதானே? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க இப்படி யோசிக்கிறீங்க பாருங்க, அது முட்டாள்தனமா இருக்கு. தெரியும், நீ அட்வான்டேஜ் எடுக்க முயற்சி பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன், நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. என்ன தப்பு? அதாவது நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் ரொம்பவே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன யோசிப்பன்னு தெரியும். நீ எம்எல்ஏ ஜூஸ் ஊத்தின என் ட்ரெஸ் அழுகாகும், அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ண லேட் ஆகும், அப்படி லேட் ஆச்சு நான் முகூர்த்தம் தள்ளி போயிடும், அப்புறம் நின்னு போயிடும். அப்படிதானே? இதானே யோசிச்ச? இது வரைக்கும் யாராவது இப்படி ஒரு கேவலமான பிளான் போட்டு பாத்திருக்கீங்களா? நோ மேம். மேடம் ஒரு ஜிங்சாக்கு. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி மரியாதை இடத்த காலி பண்ண. ஓடி போயிடு. ஓ, ஓடி நீங்க போ. எதுக்காக இப்ப அவரை மிரட்டுறீங்க? நீங்க போங்க, நான் இவரை பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. உங்க மேடம் மேல உனக்கு ரொம்ப தான் பாக்குற. என்ன நின்னுகிட்டே இருக்க? என் மேல இன்னும் ஜூஸ் கொட்டணுமா? நான் தான் உங்களை போக சொல்றேன்ல. அப்புறம் நீங்க ஏன் கூட வாங்க. எங்க? உங்க ப்ராப்ளம சால்வ் பண்றேன். உங்களுக்கு Dress எடுத்து கொடுக்கறேன், அதுவும் உங்க முகூர்த்தத்துக்கு முன்னாடி. உங்க டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ணி தரேன் சூட்ட. வாங்க. இது சூட்டா தானே இருக்கு. பல்லவி ரெடி. விக்ரம், இன்னைக்கு ரன்பீரையும் பிராச்சியும் ஒன்னா பாத்தீங்கன்னா ப்ளீஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன பல்லவி, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாது பிராச்சிய பத்தி நீ எதுவும் நினைக்காம இரு ப்ளீஸ். ஐயோ, இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா விக்ரம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்களேன். அது என்னன்னா, ரன்பீர் இன்னைக்கு பிராச்சியோட உறவை முறிச்சுக்க போறான். நான் அதை கேட்டேன். ரன்பீர் சொல்லும்போது என் காதால கேட்டேன். குழந்தைங்க பேசுறத ஒட்டு கேக்குறத முதல்ல நிறுத்து. நாம வளர்ந்துட்டோம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அவங்களே சந்தோஷமா இருக்க விட ப்ளீஸ். ஆமா, நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் நான் ஒட்டு கேட்டதுனால நல்ல விஷயம் தானே நடக்க போகுது. இன்னைக்கு நான் பிராச்சி இன்சலும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி என் மைண்டுக்குள்ள அவளை பத்தி டென்ஷனும் இருக்காது. அதாவது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா வராங்க. ரன்பீரும் பிராச்சியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் விக்ரம், நான் ஆசைப்படுறதெல்லாம் என்னன்னா, பிராச்சி இன்னைக்கு ரன்பீருக்கு முன்னாடி வரணும். அப்பதானே ரன்பீர் கடைசி முடிவு அவகிட்ட சொல்லிட முடியும். இங்க பாரு, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. தயவு செஞ்சு என்ன இதில் இழுக்காத. போதும். விக்ரம், இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன்னா ரன்பீர் என்ன? சாரி ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரஷர். ஃபேமிலி ஃபங்க்ஷன் வேற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஐ எம் சாரி. சரி, நீ போய் ரெடி ஆகு, நான் இங்க வெயிட் பண்றேன். இது ரொம்பவே ஸ்வீட்டான விஷயம். நான் ஒன்னும் கனவு காணல. யாராவது இப்படி கிள்ளுவாங்களா? அப்பதானே இது கனவு இல்லைன்னு தெரியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் Thank யூ. you, thank you. ஃபைனலி நீயும் ரன்பீரும் ஒன்னு சேர போறீங்கல்ல. கண்டிப்பா பிராச்சி ஏதாவது சதி பண்ணுவா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எப்ப ரன்பீருக்கும் பிராச்சிக்கும் அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சதும் உன் மனசு கஷ்டப்பட்டிருக்கும்ல. இத நீ என்கிட்ட சொன்னல. அத பத்தி இப்ப பேச வேண்டாம், ஓகே? நானும் ரன்பீரும் ஒன்னு சேர்றத பத்தி மட்டும் இப்ப பேசு, ஓகே? we are best. கூடி சீக்கிரம் எங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட் நடந்துரும். அப்புறம் இந்த பிராச்சி கடந்த காலமா போயிடுவா. போதும், நிறுத்து. நீ வருத்தப்படுற அளவுக்கு உன்னோட அத்தை ஒன்னும் ரொம்ப நல்லவ கிடையாது. அத்தைங்கிற வார்த்தை காமெடியா இருக்குல்ல? பரவாயில்ல, இருக்கட்டும், அதுவும் நல்லாதான் இருக்கு. அவங்களை எப்படி கூப்பிடுறது? உம்மனா மூஞ்சி அத்தைன்னு சொல்லு. உம்மனா மூஞ்சி எல்லாம் சொல்லுவாங்களா? ஆமா, அவங்க சரியான உம்மனா மூஞ்சி தான். அதனால உம்மனா மூஞ்சி அத்தனை கூப்பிடு. அவங்களுக்கு சன்லைட்னாலே பிடிக்காதுன்னு நினைக்கிற. யாரோ உங்க அழகு பார்த்து பொறாமப்படுறாங்க போல. பொறாமப்பட்டு கிழிக்கிறாங்க. நீதான் பொறாமப்படுற. பிராச்சி, ரன்பீர்,
அங்க பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரன்பீர். ஓ ஷைனா, ஐ எம் பட் எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்? கம் ஆன் ரன்பீர், நம்ம 2 பேரும் சீக்கிரம் கப்பலாக போறோம்ல, அதுக்கு தான் விஷ் பண்றேன். தேங்க்யூ. நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேச ஆசைப்படுறேன். கேன் வி கோ? ஷியோர். எக்ஸ்கியூசஸ். ஓகே. உன் தங்கச்சி இருக்காளே, ரன்பீரை விடவே மாட்டேங்கிறா. பாவம், அவன் உன்கிட்ட வர எவ்வளவு தவிக்கிறான். இரு, நான் இப்ப வந்துடுறேன். இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு புரியும் போது உன்னால இதை தாங்கிக்கவே முடியாது. அன்னை எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இவரை வச்சுதான் பிரக்யாவையும் பிராச்சியையும் ஒண்ணு இல்லாம பண்ண போறேன். இது நல்லா இல்ல. இவ்ளோ ட்ரெஸ் இருக்கு, இதுல ஒண்ணு கூட உங்களுக்கு பிடிக்கலையா? காலம்லாம் உன்ன மாறல, உன் சாய்ஸா மாறிடுச்சு. என்னமோ உங்க சாய்ஸ் மாறாத மாதிரி பேசுறீங்க. முதல்ல எல்லாத்துக்கும் நீ என்ன பார்த்து பயப்படுறியா? தனிமையை விட பயங்கரமான விஷயம் எதுவும் இல்ல. கஷ்ட காலத்திலே நான் எதையும் பார்த்து பயப்படாதவ உங்களை பார்த்து பயப்பட போறேன் மிஸ்டர் மெஹரா. இங்க பாரு, முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன், என்ன மிஸ்டர் மெஹரான்னு கூப்பிடாத. அதே மாதிரி 3வது ஆள நீங்க நமக்குள்ள நுழைக்காதீங்க. எப்ப நம்ம 2 பேருக்குள்ள எந்த உறவும் இல்லையோ அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் சொல்லிதான் கூப்பிடணும். நமக்குள்ள உறவு இல்லாம போனதுக்கு காரணம் நான் தாங்கிறியா? நீ எப்பவும் என்ன தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யறது எல்லாமே சரிதானே? நீங்க தப்ப சரின்னு புரிஞ்சிட்டு இருக்கும் போது நான் சரியா சொல்றதெல்லாம் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். என்ன போற? உன் பேச்சை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்ட. நான் ஒண்ணு போகல, நீங்க தான் என்ன அனுப்புறீங்க. உங்க பாட்டி செத்ததுக்கு நான் தான் காரணம் சொன்னீங்க, அதனால முதல் முறையா வெளியில போனேன். 2வதா கியாரா செத்ததுக்கும் நான் தான் காரணம் சொன்னீங்க, அதனால வெளியில போனேன். இந்த தடவையும் நான் போறேன். வேற ஒருத்தவங்க வரதுனால நான் இங்க இருந்து போறேன். ஆனா அதுக்கும் நான் தான் காரணமா? நீங்க தானே இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னீங்க உனக்கு எது சந்தோஷமோ அதுதான் பண்ண போறேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் குற்றத்தை ஏன் மேலதான் நீங்க சுமத்திட்டு இருந்தீங்க. ஆனா இந்த தடவை நீங்க பண்ணது தப்புன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படியா? பாட்டி எதிர்பாராம இறந்து போனாங்க, அதுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? அப்புறம் கியாரா, நீங்க அதுக்கும் ஏன் மேலதான் பழிய போட்டீங்க. என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி. நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த அடியாளுங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்கன்னு. என்னாலே உங்க மேல ஆஹா, இவ வந்துட்டாளா? இந்த நேரத்துல வாய திறந்தா ரன்பீர் ரியாவை பத்தின உண்மைலாம் தெரிஞ்சிருமே. ரன்பீர் பிராச்சி கிட்ட உண்மையை சொல்லாத வரைக்கும் இந்த விஷயத்த வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. ஹாய், ஹவ் ஆர் யூ? இப்ப வரைக்கும் நல்லா இருந்தது, ஆனா உன்னை பார்த்துட்டால இனிமே தப்பா தான் நடக்கும். ஓ, ஜெலஸா? ஏன்னா ரன்பீர் வந்து பிராச்சிக்கு பதிலா ரியாவை சூஸ் பண்ணிட்டான்ல. அட நீ என்ன பேசுற ஷைனா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்திருக்கு, எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, தயவு செஞ்சு கூட வரியா? ஹேய், அவ
ஏன் இப்படி எல்லாம் உளறா? அட அவ எப்பயும் அப்படிதானே, விட. அவ எதுக்கு ரன்பீர் வந்து ரியாக்கு சொந்தமாயிட்டான்றா? இதுக்கு என்ன அர்த்தம்? அது அவ சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, ரன்பீர் பிராச்சியை சந்திக்காமலே ரியா கூட போயிட்டான் இல்லையா, அத பத்தி சொல்றா, வேற ஒண்ணும் இல்ல. அதான் நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எதுக்காக ரன்பீர் பிராச்சியை சந்திக்காமயே போயிட்டான்? என்ன நடக்குது ஆரியன்? அது வந்து அது ரியா ரன்பீரை லைக் பண்றா இல்லையா, அதான் ரன்பீரை இழுத்துட்டு போயிட்டா. இங்க என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். வா வா வா. ஆரியன் என்ன சொன்னா? ரன்பீர் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அவன் என்ன ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சஹனா சொல்லு, அப்படி என்ன காரணமா இருக்கும்? He didn't even look at me. நம்ம என்கேஜ்மெண்ட் பத்தி பேசும்போது நீ ஏன் அப்படி ரியாக்ட் பண்ண? ஏன் வெக்கப்படுற? ஹே கம் ஆன், நான் தப்பா சொல்லிட்டேனா? ரியா நீ தப்பா தான் சொல்லிட்ட. ஆக்சுவலி நானே பிராச்சி கிட்ட நம்மள பத்தி சொல்லலாம் தான் இருக்கேன். கண்டிப்பா நான் இன்னைக்கு சொல்லிடுவேன். பட் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தி ரைட் டைம். என் ஸ்டைல்ல நான் சொல்றேன். நீ எதுக்கு அவளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற? நான் அவளுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்றத நான் உன்கிட்ட சொல்லணுமா? எனிவே ரன்பீர், நீ பிராச்சி கிட்ட போய் நம்மள பத்தி சொல்லணும். ஒருவேளை நீ சொல்லனா நானே போய் அவகிட்ட சொல்லிடுவேன். இந்த மாதிரி மறைச்சு வைக்கிறதுலாம் என்னால முடியாது. ஜஸ்ட் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடு. Is it clear? நீ என்ன சொல்ற? பிராச்சி, இதுதான் உண்மை. எனக்கு புரிஞ்சது இதுதான். அதனாலதான் ரன்பீர் உன்னை விட்டு ஓடுறான். அதாவது உன்னை விட்டு அவன் விலகி போறான்னு சொல்ல வரேன். பிராச்சி, நான் இது வரைக்கும் எத்தனை படம் பார்த்தேனோ எல்லா படத்துலயும் இப்படிதான் நடந்திருக்கு. புருஷன், நிச்சயம் பண்ணவன், அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் ஹீரோயினை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப புரிஞ்சுக்கலாம் ஹீரோயின் கிட்டதான் பிரச்சனை இருக்குன்னு. ஏன்னா யார் இன்ட்ரெஸ்டிங்கா தோணுதோ அவங்க கிட்டதான் அவங்க போவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா? இன்ட்ரெஸ்டிங் தான். நீ அப்படிதான் மாறணும். கொஞ்சம் ஸ்வீட்டா பேசணும், அப்புறம் ஃபிளர்ட் பண்ணணும். இங்க பாரு, போய் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ண தெரிஞ்சுக்கோ. என்ன, அப்பதான் உன்னோட பார்ட்னர் வேற யாரு கூடயும் போக மாட்டான். பிராச்சி, நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணனு வை. அப்புறம் பாரு, ரன்பீர் வேற எங்கேயும் போக மாட்டான், ஓடி உன்கிட்டே வந்துருவான். ஒருவேளை அவன் ஐ லவ் யூ சொன்னு வை, நீ ஸ்மைல் பண்ணு. நீ அவன் சொல்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணனு வை. அப்புறம் பாரு, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். உன் பின்னாடி பைத்தியமா சுத்துவான். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்றேன், நீ அவன் பக்கத்துல போ, ஸ்மைல் பண்ணு, அப்புறம் கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ணு. எனக்கு தான் ஃபிளர்ட் பண்ண தெரியாதே சஹானா. சரி, நான் சொல்லி தரேன். நீ அவன் பக்கத்துல போகும்போது அவன் கைய பொடி, அப்புறம் அவன் கண்ணை பார்த்து சொல்லு. என்ன சொல்லணும்? அது ஐ லவ் யூன்னு சொல்லு. பிராச்சி, உன்னால முடியும்னு எனக்கு தோணுது. இங்க பாரு, நீ இதை மட்டும் பண்ணலன்னு வை, அப்புறம் ரியா மாதிரி 100 பொண்ணுங்க வருவாங்க. ரன்பீர் அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க. பண்ணுவல்ல? நான் இந்த அளவுக்கு அவரை பேசியிருக்க கூடாது. ஆனா ஏதோ கோவத்துல இப்படி எல்லாம் பேசிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இப்ப போய் காட்டு. போக விடுங்க, இல்லனா என்ன? இல்லனா உங்களை நான் அடிப்பேன். அடி, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடி. ஏன் என் பின்னாடியே வரீங்க? இதானே நீ எதிர்பார்க்கற? 20 வருஷத்துல உங்களோட சாய்ஸ் மாறிடுச்சு. ஆனா உங்க தப்பான எண்ணம் மாறல. நீ எதுதான் ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியும். அதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது பாதிலேயே வந்துட்டு அப்பதான் நான் உன் பின்னாடி வருவேன். அப்படிதானே? என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. சொல்றீங்களா? நான் போகவா? கோவப்படும் போது உன் மூக்கு செவந்துருது. நீ எவ்வளவு கியூட்டா இருக்கன்னு தெரியுமா? அதுக்குதான் என்ன கோவப்படுத்துறீங்கல்ல? இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்ல தானே? நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. உன் மனசு என்ன சொல்லுது அது என்கிட்ட சொல்லு. என் மனசுதான் உடைஞ்சு போச்சு. ஆனா துடிச்சுக்கிட்டு தானே இருக்கு. அது என்ன சொல்ல வருது சொல்லு. உன் மனசு என்ன சொல்லுது சொல்லு. சொல்லு ப்ளீஸ், ஃபார் காட்ஸ் சேக். ஜஸ்ட் சே இட். நான் சொந்து போயிட்டேன். இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் நான் பாட்டு கிளம்பி எங்க வீட்டுக்கு போயிடுவேன். அப்படின்னா நீ எதை பத்தி கவலைப்பட போறதில்ல? கவலைப்பட மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன். ஒரு பர்சன் கூட கவலைப்பட மாட்டேன். Go. I know.
கண்ணீர் சிந்தறிய தவிர வாய் திறந்து சொல்ல மாட்டேன். அப்படின்னா இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லதா? ஆமா, என் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்க போறதுல எனக்கு சந்தோஷம் தான். தெரியும், நான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான். இதனால எனக்கு சந்தோஷம் தான். அவர் எப்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அதுக்கப்புறம் எனக்கும் விடுதலை கிடைச்சிரும்ல. அதுவும் இல்லாம நான் நல்ல விதமா யோசிக்கும் போதெல்லாம் அது தப்புன்னு நீ நிரூபிக்கிற. நீ அப்செட்டா இருப்பன்னு நினைச்சா, ஆனா நீ சந்தோஷமா இங்க இருக்க. நீங்க எதுக்காக என் பக்கத்துல வரீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமா, என் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்க போறதுல எனக்கு சந்தோஷம் தான். இந்த கல்யாணத்தினால நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்றது அவருக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. நான் இப்ப மீராவை சந்திக்கணும். நான் அனுபவிக்கிற இந்த வலிக்கும் மீராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவளுக்கு தெரியணும்.